வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு 6வது அலகு இருக்கு இல்லையா, முக்கோணவியல், அதிலிருந்து கேட்கலாம். அந்த மாடல் கணக்கு தான். பாருங்க, நிறுவுக sin அடுக்கு 6 தீட்டா ப்ளஸ் காஸ் அடுக்கு 6 தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம நிரூபிக்கணும். ஈஸியாக அந்த இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வலது பக்கத்தை கொண்டு வந்துடலாம். பாருங்க, இதை ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா பாருங்க, சைன் அடுக்கு 6 தீட்டா இருக்கு இல்லையா, அதை சைன் ஸ்கொயர் தீட்டா அடுக்கு 3ன்னு எழுதலாம். பிளஸ் இந்த காஸ் அடுக்கு 6 தீட்டா இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அடுக்கு 3ன்னு எழுதலாம். இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா ஒன்று பயன்படுத்த போகிறோம். ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. ஃபார்முலா என்னன்னா, இருங்க உங்களுக்கு வேற கலர்ல எழுதி காமிக்கிறேன். இது ஃபார்முலா ஏயின் அடுக்கு 3 பிளஸ் பியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏ பிளஸ் பி அடுக்கு 3 மைனஸ் 3 இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏ பிளஸ் பி. இந்த ஃபார்முலா பாருங்க, ஏயின் அடுக்கு 3 பிளஸ் பியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபு மைனஸ் 3ab இன்ட்டு ஏ பிளஸ் பி. இந்த இடத்துல பாருங்க, ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா இதான் ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா, பிக்கு பதில் என்ன இருக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்படி இதில் பிரதிடுங்க. ஈக்குவல் டு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி எழுதுறேன் சரியா. ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏக்கு பதிலாக என்ன இருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா பாருங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 3 இருக்கு. அதுக்கு அடுத்தது மைனஸ் 3 ஏக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க சைன் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கு அடுத்து பாருங்க பி இருக்கு. பிக்கு பதில் அங்க என்ன இருக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ ஏ பிளஸ் பி. இன்ட்டு அங்க இடத்துல இங்க எழுதுறேன் ஏ பிளஸ் பி. ஏக்கு பதிலா என்ன இருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பிக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா. என்ன செஞ்சிட்டோம், ஏக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டாவும் பிக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலால அப்படியே பிரதிட்டாச்சு. இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதோட மதிப்பு 1, இந்த அடுக்கு 3 அப்படியே வந்துடும் மைனஸ் இந்த 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, எந்த மாற்றம் இல்லை பாருங்க. இன்ட்டு இது பெருக்கல தானே இருக்கு, இது கூட இது பெருக்கல தான் இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதோட மதிப்பு 1. இப்போ பாருங்க ஈக்குவல் டு 1 அடுக்கு 3 1 3 தடவை எழுதிக்கூட 1 தான் மைனஸ் இந்த 1 3 3 1 3 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒன்னே இதே பேர்னா இதான் வரும். இதான் என்னது நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். எழுதிடலாமா, என்பது நிறுவப்பட்டது, என்பது நிறுவப்பட்டது. சரியா, அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.